திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். தனியா நின்னாங்க அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கயாவது தமிழ்நாட்டுல இடத்தை வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006ல ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா? சப்போர்ட் பண்ணலான்னு என்ன ஹெல்ப் பண்ணீங்களான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேக்குறாரு. ரொம்ப ஆதரிங்க. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. அன்றைக்கு 32 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இந்தியா பூரா ஆத்திர போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டுல மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். நாங்க எதையுமே தவற பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களாலதான் அங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்க சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்துதான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கயாவது தமிழ்நாட்டுல இடத்தை வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பேசுறேன். அதனாலதான் இல்ல, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006ல அந்த கட்சியை உங்களோட இருந்தே இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. அப்புறமா நாங்க மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு அவர்கள் இந்த பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு என்ன ஹெல்ப் பண்ணீங்களான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவா இருந்தது திமுக. 2 முறை ஆதரவா இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேக்குறாரு. ரொம்ப ஆதரிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சி பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. அன்றைக்கு உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியாலதான் உங்களுக்கு எம்பிஸ் கிடைச்சு இவ்வளவு MLAs கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் அவங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஆத்திர போகல, இந்தியா பூரா ஆத்திர போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டுல மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.